தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆதாரை குடியுரிமை ஆவணமாக ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம். 1998 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் கர்நாடகாவின் விஜயபுராவில் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா கைது. வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோவை நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸ் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். எம்ஜிஆர் தொடங்கிய அறநிலைத்துறைக்கு கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்ததாகவும் பேச்சு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். பாஜகவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியமில்லை. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சேலம் மாவட்டம் முத்துமலை முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம். உயரமான முருகன் சிலை முன்பு வழிபாடு நடத்தினார். தனது பேச்சை கேட்காத யாரும் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. தனது பெயரை இன்றியலாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு அறிவுரை. என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டு. கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதாகவும் விமர்சனம். தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். துணைநிலை ஆளுநருடன் கருத்து முரண் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அடுத்த தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்று அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் மீன்பிடி படகுகளில் தாவேகா என எழுதியிருந்தால் மானியம் வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் திமுகவின் பணமல்ல என்று தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரினார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன். 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை திரும்பப் பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். ஏமனில் வரும் 16ஆம் தேதி கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாக விவகாரம். தடுத்து நிறுத்த நடவடிக்கை கோரிய மனு மீது மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்திற்கு கடந்த மே மாதம் நடந்த தேர்தலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மறு தேர்தல் நடத்தும் வகையில் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களின் இறுதிப் பட்டியலை ஜூலை 21க்குள் தயாரிக்கவும் உத்தரவு. காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா. மாம்பழங்களை வீசி எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்குண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது வழக்கு. சட்டவிரோத சூதாட்ட ஆப்களின் விளம்பரத்தில் நடித்த புகாரில் நடவடிக்கை. சென்னை புழலில் திருமலா பால் நிறுவனத்தில் 44 கோடி ரூபாய் கையாடல் செய்த விவகாரம். மேலாளர் நவீன் தற்கொலை.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பணியின் போது தூங்கிய ரயில்வே கேட் கீப்பர்கள் 2 பணியிடை நீக்கம். இரண்டாயிரம் முதுநிலை பட்டதாரி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது ஆசிரியர் தேர்வாணையம். செப்டம்பர் 28ஆம் தேதி எழுத்து தேர்வு. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 1 வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆதாரை குடியுரிமை ஆவணமாக ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம். 1998 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் கர்நாடகாவின் விஜயபுராவில் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா கைது. வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோவை நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸ் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். எம்ஜிஆர் தொடங்கிய அறநிலைத்துறைக்கு கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்ததாகவும் பேச்சு. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். பாஜகவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியமில்லை. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சேலம் மாவட்டம் முத்துமலை முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம். உயரமான முருகன் சிலை முன்பு வழிபாடு நடத்தினார். தனது பேச்சை கேட்காத யாரும் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. தனது பெயரை இன்றியலாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு அறிவுரை. என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டு. கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதாகவும் விமர்சனம். தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். துணைநிலை ஆளுநருடன் கருத்து முரண் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அடுத்த தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்று அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் மீன்பிடி படகுகளில் தாவேகா என எழுதியிருந்தால் மானியம் வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் திமுகவின் பணமல்ல என்று தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரினார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன். 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை திரும்பப் பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். ஏமனில் வரும் 16ஆம் தேதி கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாக விவகாரம். தடுத்து நிறுத்த நடவடிக்கை கோரிய மனு மீது மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்திற்கு கடந்த மே மாதம் நடந்த தேர்தலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மறு தேர்தல் நடத்தும் வகையில் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களின் இறுதிப் பட்டியலை ஜூலை 21க்குள் தயாரிக்கவும் உத்தரவு. காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா. மாம்பழங்களை வீசி எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள்.
நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்குண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது வழக்கு. சட்டவிரோத சூதாட்ட ஆப்களின் விளம்பரத்தில் நடித்த புகாரில் நடவடிக்கை. சென்னை புழலில் திருமலா பால் நிறுவனத்தில் 44 கோடி ரூபாய் கையாடல் செய்த விவகாரம். மேலாளர் நவீன் தற்கொலை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பணியின் போது தூங்கிய ரயில்வே கேட் கீப்பர்கள் 2 பணியிடை நீக்கம். இரண்டாயிரம் முதுநிலை பட்டதாரி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது ஆசிரியர் தேர்வாணையம். செப்டம்பர் 28ஆம் தேதி எழுத்துத் தேர்வு.